ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரீசெண்டாக பெங்களூரில் ஸ்டைல் யூனியனுங்கிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணி 2-3 மாதம் ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ உள்ளே போய் எப்படி தான் இருக்குங்கிறது பார்க்க போனேன். உள்ளே பார்க்க போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள மேனிக்யூரில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போதே சிம்பிளாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ளே போய் காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே போய் பார்த்தோன்னே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அது போக லாங் செயின் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. ஸ்டெட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ நான் பார்க்குற லாங் செயின் கலெக்ஷனோட ரேட் காட்டுறேன் பாருங்களேன். அசந்து போயிடுவீங்க. 799 ருபீஸுங்க நான் கையில் வச்சுருக்கிறது. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 399 ருபீஸு. கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அப்புறம் இந்த மாதிரி கூலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிறது இப்போ நான் கையில் வச்சிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 199 ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 299 199 ரேஞ்சில் இருந்துச்சு. அது போக ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு மொபைல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 500 ருபீஸில் 2 கலர் வேரியேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்றும் பிங்க் கலரில் ஒன்றும் இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். 500 ருபீஸ்க்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ரேட் தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு இது அதிகமாக கம்மியாங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி லாங் செயின் மாதிரி இருக்கும். கீழே இந்த மாதிரி பேக் ஒன்று குட்டியாக இருக்கும். அது போக இந்த மாதிரி பேக் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்லிங் பேக் வெரைட்டிஸுமே இருந்துச்சுங்க. இதெல்லாமே ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு கம்பேர்ட் டு ஜுடியோ ஸ்டைலப்பை விட அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இந்த 3 ஷாப்புமே வீட்டு பக்கமாக இருந்துச்சு. இந்த 299ங்கிறத இந்த போஸ்டரில் இருக்கிற பேக்கை நான் எங்கேயுமே இந்த கடையில் பார்க்கலைங்க. சும்மா போஸ்டர் மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரா வெரைட்டிஸுமே எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ரா, டிஷர்ட் ப்ரா, அந்த மாதிரி நிறைய ப்ரா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. நிறைய ப்ரா வெரைட்டிஸுங்கிறது இங்கே போய் இருக்கிறது இப்படி இருக்குங்கிறது நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ரா வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதிலே ரேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது சைஸிங்கிறதையும் அவங்க மேலே போட்டிருந்தாங்க போர்ட்லேயும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஸ்டைல் யூனியனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கலெக்ஷன்லாம் கொஞ்சம் ரிச்சியாக கிளாஸியாக ப்ரைஸ் ஹையாகவும் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அது போக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வெரைட்டிஸும் நிறையாவே இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரைமின் போட்டு வச்சுருந்தாங்க ஜுடியோவில் இருக்கிற மாதிரியே முன்னாடி. ஸோ அது கலர் வேரியேஷன் பண்ணி பாட்டுருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம நைட்